ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் கேஷ்யூ கறி. காலிஃப்ளவர் பிடிக்கிறவங்களாம் நம்ம சேனலுக்கு அசம்பிள் ஆகுங்க. வாங்க வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் நான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜாரில் ஒரு சைஸ் பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, அப்புறம் மல்லி. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஐட்டம் என்னென்னா, ஒரு 15லேருந்து 20 கேஷ்யூ நட் எடுத்து நல்லா இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது வீட்டிலே பண்ணது, போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி இது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதாவது காலிஃப்ளவர் உடஞ்சிராத அளவுக்கு கிண்டுங்க. ரொம்ப போட்டு நசுக்காமல் லைட்டாக மேலாப்பில் கிண்டிட்டு, இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணியை ஃபுல்லாக காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு ஊற்றி நல்லா வேக விடுங்க. கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. இப்போ மிளகு சீரக பொடி நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டி வதக்கி விட்டு இறக்குனிங்கன்னா காலிஃப்ளவர் கேஷ்யூ கறி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மஸ்ட்டு ட்ரை. இதே ரெசிப்பியை நீங்கள் நான்வெஜ்ஜுக்கும் பண்ணி பார்க்கலாம். இதே மெத்தடில் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ, பாய்.